வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தங்கம் டாக்ஸ். நண்பர்களே, எப்பவுமே இயற்கை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நம்ம சொந்த ஊரில் போய் அந்த இயற்கையை பார்த்து ரசிக்கும் பொழுது மிக மிக அது மனதை வருடுவது போல் இருக்கும். ஆம் நண்பர்களே, நான் இளமை காலத்தில் எங்கள் ஊர் இயற்கையை நான் ரசிக்கலை. எல்லா வெளியூரில் படித்த காரணத்தினால அதிகமாக எங்கள் ஊர் இயற்கையை ரசிக்காமல் விட்டுட்டேன். அப்படி வெளியூரில் படிச்சுட்டு வெளியூரில் வேலை பார்த்த காரணத்தினால் அதிகமாக ரசிக்க முடியவில்லை. இப்போ நம்ம எல்லாம் ஓய்வாக இருக்கிற காலத்தில் இப்போ எங்கள் ஊருக்கு எப்போயுமே வந்துடுறது. நான் ஊரின் இயற்கையை பார்க்க 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 மிகவும் நம்ம உள்ளத்தில் ஒரு ஒரு புதுவிதமான கிளர்ச்சி ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட இயற்கையில் வாழுகின்றோமோ என்று நினைத்து நினைத்து நான் பெருமைப்படாத நாட்களே இல்லை. ஆம் நண்பர்களே, தேனி மாவட்டத்தில் உள்ள நாராயண தேவன்பட்டி தான் எங்களோட கிராமம். அந்த கிராமம் எப்பொழுதுமே பசுமையாகவும் செழுமையாகவும் இருக்கின்ற கிராமம். ஏன்னா ஆற்றுப்பாசனம், ஒருபுறம் ஆற்றுப்பாசனம், வாய்க்கால் பாசனம், இந்த பக்கம் பார்த்தீங்களாக்கு மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, மலை ஒட்டிய அடிவாரத்தில் திராட்சை தோட்டங்கள், எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்குது. பாருங்கள், தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒன்று பெரிய ஆற்று, இது கீழே போனமாக்கும் பெரிய ரிவர், இது சின்ன வாய்க்கால். இங்கேருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் வயல்கள் நடப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வயல்களில் பார்த்தீங்களாக்கு இப்போ தான் நடவு நட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட இயற்கை சூழ்ந்த இந்த கிராமத்தில் மக்கள் எப்பயும் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது. இப்போ இங்கெல்லாம் எங்கள் ஊர் அருகிலேயே சுருளி அருவி இருக்கின்றது, அருமையான அருவி. பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இங்கே தொடர்ச்சி மலையிலேருந்து வருகின்ற இந்த நீர் மக்களுக்கு விவசாயத்திற்கு மிகவும் சிறப்பாக பயன்பட்டு கொண்டு இருக்குது. பாருங்கள், அதை ஒட்டி உள்ள எவ்வளோ பசுமை பாருங்கள். ஸோ நான் காலையில் எழுந்து வந்தோடனே இதெல்லாம் ஒரு ஷூட் பண்ணணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். காலையில் எழுந்து நேரம் இங்கே வந்துட்டேன். இந்த தண்ணியில் முகத்தை கழுவி விட்டு அழகாக ஒரு குளியல் போட்டு விட்டு இந்த தண்ணியில் குளிக்க நம்ம மிகவும் ஆசையாக இருக்கும். அப்படிப்பட்ட கிராமம்தான் எங்கள் நாராயண தேவன்பட்டி கிராமம். ஸோ இந்த கிராமத்தில் நம்ம பிறந்தோம், வாழ்ந்து வந்த நாட்கள் கொஞ்சம் தான். ஏன்னா அதிக நாட்கள் நான் வெளி ஊர்களிலே இருந்த காலத்தில் சென்னையிலையும் மற்ற பிளேஸ்லேருந்து பாருங்கள் காரணத்தினால இந்த இயற்கையை அனுபவிக்க முடியல. பாருங்கள், உழவு ஒரு டிராக்டர் விட்டு விழுறாங்க, அதை சுற்றி கொக்குகள், அதில் மண்புழுக்களை சாப்பிடுவதற்காக கொக்கு அப்படியே பின்னாடியே அந்த உழவு செய்கின்ற நேரத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த அருமையான காட்சிகள்லாம் காண கிடைக்காத காட்சிகள். பின்னாடி பாருங்கள் எவ்வளவு இயற்கை, தென்னை, வாழை, அருமையான காட்சிகள். இதான் பார்த்தீங்களா திராட்சை தோட்டம். இப்போ தான் திராட்சை தோட்டத்தில் இப்போ தான் துளுத்து விட்டு வந்து கொண்டு இருக்குது திராட்சை தோட்டங்கள். இது எல்லாமே ஊரை ஒட்டி, ஊர்லேருந்து ஒரு பக்கத்திலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்து செல்கின்ற தூரத்தில் உள்ள இடங்கள் தான். ஊரை சுற்றி திராட்சை தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், வயல்வெளிகள், நீரோடைகள், தண்ணீர், இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம வெளியூருக்கு போக வேண்டியது. ஆனால் எங்கள் ஊர்லேயே இவ்வளவு அருமையான காட்சிகளை காண முடிகிறது. நண்பர்களே, நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு ஆவலோடு இருக்க பாருங்கள். எவ்வளவு அருமையான ரோடு வசதிகள். இந்த காட்சிகள்லாம் காலையில் நம்ம எழுந்து வந்தோமாக்க அப்படியே ஆக்சிஜன் லெவல் அப்படியே கூடும் பயங்கரமாக. இது திராட்சை தோட்டம். இப்பொழுது கொடி கொண்டு இருக்கிறது திராட்சை தோட்டம். ஊரின் அருகிலேயே திராட்சை தோட்டங்கள், வாழை தோட்டங்கள், நெல் வயல்கள் இருக்கின்ற பொழுது அந்த கண்கொள்ளா காட்சி நம்மளை ஈர்த்து கொண்டே இருக்கும். அவ்வளோ அருமையான காட்சி. ஒரு பக்கம் தென்னை மரங்கள், தென்னை நல்ல சிறப்பாக விளையும். இங்கே பாருங்கள், வாழை, கண்ணு குளிர்ச்சியாக இருக்கின்ற அந்த வாழை பசுமையாக இந்த காட்சியை நம்ம பார்க்கின்ற பொழுது ஒரு பசுமையான ஒரு காட்சி நமக்கு கண்களுக்கு தோன்றுகின்றது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, வணக்கம். இது